ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. பாதுகாப்பான கூடு. கழுகு தன் குஞ்சுகளை தன்னுடைய கூட்டில் மிகவும் கவனமாக பராமரித்து வரும். குஞ்சுகளுக்கு தேவையான உணவை தாய் கழுகு கொண்டு வந்து கொடுக்கும். ஆனால் ஒரு நாள் தன் குஞ்சுகள் சுகமாக தங்கியிருக்கும் கூட்டை கழுகு கலைத்துவிடும். பாதுகாப்பாக இருந்த குஞ்சுகளுக்கு பறக்க வேண்டிய கட்டாயத்தை கொடுத்துவிடும். கூட்டில் வளர்வது குஞ்சுகளுக்கு மிகவும் சுகமானதுதான். ஆனாலும் தாய்ப்பறவையின் நோக்கமோ தன் குஞ்சுகளும் தன்னை போல பறந்து தங்களுக்குரிய ஆகாரத்தை தேட கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே. வாழ்க்கையிலும் சில நேரங்களில் இது நிகழ்கிறது. நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் கூடுகளை தேவன் கலைத்து விடுகிறார். நம்முடைய சுகமான சூழ்நிலைகளை மாற்றி விடுகிறார். அங்கே நாம் கட்டாயமான சில பயிற்சிகளை பெற தள்ளப்படுகிறோம். எதற்காக? நம்மை பயிற்றுவிப்பதற்காக. நம்முடைய சொந்த விசுவாச சிறகுகளை பயன்படுத்தி பறந்து செல்லும்படி பழகுவதற்காக. ஏதோ ஒரு சாதகமான சூழ்நிலையே சார்ந்து நாம் வாழாமல் விசுவாச பலத்தில் வாழ்வதற்காகவே அவ்விதம் செய்கின்றார். ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது கோலியாத்தை வீழ்த்தினதின் மூலம் ராஜ அரண்மனையில் சுக சௌகரியமாக வாழும் மனிதனாக மாறினான். ஆனால் விரைவிலேயே அந்த சௌகரியமான கூடு பிரிக்கப்படும் சூழ்நிலையை தேவன் அனுமதித்தார். அவன் அரண்மனையிலிருந்து ஒரு அனாதை போல காடுகளில் தனியனாக அலையும் நிலைமை ஏற்பட்டது. ஆனால் தேவனுடைய பார்வையில் அது தேவையாக இருந்தது. அவன் ராஜாவாகவே மாற வேண்டும். அந்த திட்டம் நிறைவேற சவுலின் ஆதரவு அவனுக்கு இல்லாமல் போவது தேவையான ஒன்றாகவே இருந்தது. யோசேப்பின் வாழ்க்கையிலும் இதுவே நிகழ்ந்தது. போத்திபாரின் வீட்டில் அவன் சுகமாக தங்கியிருந்தான். அங்கே அவனுக்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் தேவன் அவன் மேல் வைத்திருந்த நோக்கம் வேறு. அவன் அதைவிட உயரமான பகுதிகளுக்கு தகுதியாக வேண்டும். அந்த தகுதியை பெறும் முன்பு தனக்கு கிடைத்த சௌகரிய சூழ்நிலை கலைக்கப்பட அனுமதித்தார். அங்கே குழப்பம் உருவாகியது. யோசேப்பு வெளியே தள்ளப்பட்டு சிறைக்குள் போடப்பட்டான். ஆனால் அங்கே அவன் விசுவாச பயிற்சி பெற்றான். அங்கே கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. அதன் வழியாக அவன் எகிப்தின் உயர் பதவிக்கு வந்து சேர்ந்தான். சிந்தனைக்கு, சோதனை காற்றுகள் உன்னை தாக்கும் போதுதான் நீ பதறா கோதுமை மணியா என்பது தெரியும். சோதனை காற்றுகள் உன்னை தாக்கும் போதுதான் நீ பதறா கோதுமை மணியா என்பது தெரியும்.